வணக்கம். பூமா சேனலுக்காக நேர்மையாக எங்கள் கருத்துக்களை பகிர்ந்தளிக்கிறோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எங்களுக்கு வழங்கிடும்படி கேட்டுக்கொள்கிறோம். மு.க.ஸ்டாலின் ஆசை நிறைவேறவில்லை. என்ன ஆசை அது? 2ஆம் முறை தொடர்ந்து வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். எம்ஜிஆர் அவர்களைப் போல், ஜெயலலிதா அவர்களைப் போல் திமுகவையும் 2வது முறை ஆட்சி கட்டலில் தொடர்ந்து வைத்திட வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் அது நடக்கவில்லை. ஆனால் அதற்காக அதை நோக்கியே அவர் காய் நகர்த்தினார். மக்களுக்கு நலத்திட்டங்கள், மகளிர் உரிமை தொகையை 3 மாதங்கள், கடைசி 3 மாதங்கள் சேர்த்து வழங்கினார். அதை தவிர கோடைகாலம் உதவித்தொகை என்றும் கூடுதலாகவும் கொடுத்தார். ஆனால் வெற்றிக்கனியை அவரால் எட்ட முடியவில்லை. 2ஆம் முறை ஆட்சி கட்டலில் அமர இயலவில்லை. என்ன காரணம்? மக்களுக்கான திட்டங்கள் நிறையவே அளித்தார். அதாகப்பட்டது உள்புறம் 2 சொல்வார்கள். எதிலுமே 2 உண்டு. உயரம் தாழ்வு, அகம் புறம், மேடு பள்ளம், வெற்றி தோல்வி. அதுபோல் கட்சியில் வெளியே அவர் நலத்திட்டங்கள் செய்தது எல்லாம் மக்களுக்காக என்று செய்தால் அதனால் ஓட்டு வரும் என்று எதிர்பார்த்தார். ஆனால் அந்த ஓட்டுக்கள் எங்கே சென்றது, யாரால் தடுக்கப்பட்டது என்பதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். வெளி பார்வை அதில் சாதனை செய்தார். ஆனால் உள்கட்சி உள்பார்வை என்று ஒன்று உண்டு. அதை அவர் கவனிக்க தவறிவிட்டார் என்றே தோன்றுகிறது. கட்சியின் உள்ளே பல கோஷ்டிகள், மாவட்ட செயலாளர்களை எதிர்த்து பல கோஷ்டிகள், பல பிரிவுகள், எதிர்ப்புகள். ஆதரவும் உண்டு, எதிர்ப்பும் உண்டு. ஆனால் எதிர்ப்பு அதிகமாக இருந்துள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட செயலாளர்களிலும் ஒவ்வொரு கோஷ்டி ஒவ்வொரு விதமாக இருந்துள்ளது. அது வரவேண்டிய ஓட்டுக்களை அவர் தவிர்த்துள்ளது. இதுதான் தோல்விக்கு காரணம். அதிருப்தி அங்கங்கே தலைகாட்டியுள்ளது. அதை அவர் கவனிக்க தவறிவிட்டார். இப்பொழுது கள ஆய்வுக்குழு அறிக்கை அளித்துள்ளது. கட்சியை சீரமைக்க பல வழிகளை முன்னெடுக்கப் போகிறார். லண்டன் செல்லும் முன் கூறியுள்ளார். சென்று வந்த பிறகு சீரமைப்பு பணிகள் தீவிரமாக தொடங்கும் என்று கூறியுள்ளார். ஆகவே நலத்திட்டங்கள் புரிந்து நல்ல பெயர் எடுத்து மக்களிடம் ஓட்டு வாங்க 2ஆம் முறை ஆட்சி கட்டிலில் அமர்ந்து விடுவோம் என்ற எண்ணம் பலிக்கவில்லை, தோல்வியையே தழுவியது. ஆகையால் எல்லா கட்சிகளுக்கும் ஒன்றுதான், 2 பார்வை. ஒன்று மக்கள், ஒன்று உட்பார்வை. கட்சி நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் இரண்டையும் பேலன்ஸ் செய்து கவனித்தால்தான் வெற்றி கட்டிலில் அமர்ந்து ஆட்சி கட்டிலில் தொடர முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்று கூறி பூமா சேனல் வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம்.